ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இந்த லெசனில் 3.6.5 3.6.5 என்னங்கன்னா டைட்டில் பாருங்கள். 3.6.4 பார்த்தோம். டு மூவ் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல். ஒரு ஆப்ஜெக்டை தள்ளுறோம் அல்லது பிடிச்சி இழுக்கிறோம், அது வந்து எது விச் ஒன் இஸ் ஈஸியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸு. அதுக்கடுத்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இது எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்க்குறப்போ இந்த மியூஎஸ்எஸ் ஈக்குவல் டு tan θ டிரைவ் பண்ணிவிட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த டேஞ்சன்ட் ஆஃப் த ஆங்கிள் ஃப்ரிக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கோட லாஸ்ட் கிளாஸை ஃபினிஷ் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3.6.6 இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிடையாதுக்குன்னு. ஓகேன்னு ஐ மீன் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? ரெடியூஸ்டு போர்ஷன். ஸோ என்ன பண்ணிடுங்க, அதை வந்து ஒரு பென்சில் எடுத்து அதை சைக்யூட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. சரியா? இந்த பேஜ் உங்களுக்கு கிடையாது, இந்த பேஜும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூட்டி. இந்த பேஜ் இருக்கு இல்லையா, திஸ் பேஜ் இஸ் ஆல்சோ நாட் இன் யுவர் சிலபஸ். ஐ மீன் இப்போ சிலபஸில் இருக்குது உங்களுக்கு வந்து இது ரெடியூஸ்டு போர்ஷன். இந்த பேஜையும் சைக்யூட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜையும் என்ன பண்ணிடுங்க, சைக்யூட் பண்ணிடுங்க. இது இந்த பேஜையும் என்ன பண்ணிடுங்க, சைக்யூட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கவனிங்க. இந்த பேஜையும் என்ன பண்ணிடுங்க, சைக்யூட் பண்ணிடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதையும் சைக்யூட் பண்ணிடுங்க. இந்த பேஜும் கிடையாது. ஓகேவா? இந்த பேஜும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் இந்த பேஜுமே இல்லை, இதையும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த 3.7 மட்டும் இருக்குது உங்களுக்கு. 3.7 தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ 3.7 பார்க்கணுன்னா அப்போ என்ன அர்த்தம்னா இந்த டாபிக் இந்த பேஜில் வந்து இது இல்லை. இது இந்த டாபிக் நோ அண்ட் திஸ் டாபிக் கிடையாது. இப்போ இதிலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3.7. ஓகேவா? லாஸ்ட்டாக 3.6.5 பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ வந்து 3.7 வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். 3.7. இப்போ இந்த 3.7 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சர்க்குலர் மோஷன்னா என்ன அர்த்தம்? The previous section we have studied the how many analyze the linear motion என்னன்னு தெரியும். ஸ்ட்ரெயிட் லைனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது. அது நியூட்டன்ஸ் லாஸை பேஸ் பண்ணி F is equal to ma mass into acceleration. F is equal to ma mass into acceleration. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் நோ ஹவு டு அப்ளை த நியூட்டன்ஸ் லா ஃபார் சர்க்குலர் மோஷன். இப்போ இந்த சர்க்குலரில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் லெட் பி கன்சிடர் எனி ஒன் ஆஃப் த சர்க்குலர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்குலர் பொசிஷன். இந்த சர்க்குலர் பொசிஷனில் இஃப் எனி ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ரொட்டேட்டிங் அப்படின்னா now we hear the circular position, the object moving continuously. the Newton's law எப்படி அப்ளை பண்ணுறோம்? Newton's law எப்படி அப்ளை பண்ணுறோம்? The Newton's law in circular motion, since circular motion is one of the very common types of motion as that we common across the daily life. Okay, அதுக்கு example, there is a particle can be linear motion with or without any external force. A particle வந்து linear motion இல்லை மூவ் ஆகுதுன்னா இது வந்து என்னது, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுத்து மூவ் ஆகலாம் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகலாம். பட் when சர்க்குலர் மோஷன் அக்கேர்ஸ் அப்படின்னா பட் நெசசரி என்னது, சர்க்குலர் மோஷனில் அது ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிக்கல் மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக we can apply some amount of force. There is no Newton's first law of circular motion. In other words, without a force circular motion cannot occur in nature அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக அங்கே என்ன வேணுங்கன்னா ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். A force can change the velocity of the particle in 3 different ways. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், the magnitude of the velocity can be changed without changing direction of the velocity. In this case the particle will move in the same direction but with acceleration அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மேக்னட்யூட்னா என்ன அர்த்தம்? எண் மதிப்பு. எழுதிக்கங்க. மேக்னட்யூட்னா என்னது? எண் மதிப்பு.
மேக்னிடியூட்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா எண் மதிப்பு. அப்போ ஒரு வெலாசிட்டி இருக்குது, திசைவேகம் இருக்குது அப்படின்னா இந்த வெலாசிட்டியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு வெலாசிட்டியோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னிடியூட் ஆஃப் தி வெலாசிட்டி கேன் பி சேஞ்சுடு வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட இப்போ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறப்ப வெலாசிட்டி இஸ் ஆல்சோ சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் கேஸ் எ பார்ட்டிகல் வில் மூவ் சேம் டைரெக்ஷன் பட் வித் ஆக்சலரேஷன். இப்போ இங்கே வந்து ஆக்சலரேஷன் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும், அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் கேஸில் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கன்னா, எ பார்ட்டிகல் ஃபாலிங் இந்த டவுன் வெர்டிகலி பைக் மூவிங் இன் எ ஸ்ட்ரெயிட் ரோடு வித் ஆக்சலரேஷன். இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடு போகிறப்போ அதுக்கு வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பைக் வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் மூவ் ஆகிறத எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அலோன் கேன் பி சேஞ்ச்டு வித்தவுட் சேஞ்சிங் மேக்னிடியூட். திஸ் ஹேப்பன் கண்டினியூஸ்லி we will uniform circular motion. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் யூனிஃபார்மாக மூவ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அங்கே வந்து ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாது, ஸ்பீடு வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது, யூனிஃபார்மாக சர்க்குலர் மோஷனில் ரொட்டேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ், போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஸ்பீடு கேன் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. Both the direction and the magnitude of the speed of the velocity can be changed. In this happens non-circular motion occurs. Okay, for examples, oscillations of a swing or simple pendulum, elliptical motion, planets around the sun. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த எர்த்து பிளானட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சன்னை வந்து சுற்றி ரொட்டேஷன் ஆகுது இல்லையா, இதெல்லாம் எலிப்டிக்கல் மோஷன் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் தேர்ட் டைப். ஓகேவா? போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூடு ரெண்டுமே என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகே, இன் திஸ் செக்ஷன் வில் டீல் வித் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3.7.1 சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் மைய நோக்கு விசைன்னு சொல்கிறோம். If a particle is in uniform circular motion, there must be centripetal acceleration. நீங்கள் centripetal force படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு லோயர் கிளாஸில் படிச்சிருக்கலாம். சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளில் ரொட்டேஷன் ஆகும் ஆப்ஜெக்ட். There is having some amount of acceleration. That value is equal to centripetal acceleration சொல்கிறோம். Some force acting on it with respect to time inertial frame சொல்கிறோம். This force is called a centripetal force அப்படின்னு சொல்கிறோம். Next, centripetal force acceleration A is equal to V square by R general formula. As we have seen chapter 2, the centripetal acceleration particle in the circular motion given by A is equal to V square by R and act towards the center of the circle. According to Newton's law, F is equal to ma. F is equal to ma வந்து Newton's second law general formula. அப்போ F centripetal force is equal to m into acceleration centripetal force. அப்போ m இன்ட்டு ஆக்சிலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ m இன்ட்டு வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். த வேர்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எஃப் மீன்ஸ் தட் சேக்கிங் த ஃபோர்ஸ் த வெக்டர் நொட்டேஷனில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம், ஆர் கேப் போடுறோம். சரியா? இந்த வெக்டர் நொட்டேஷனில் சொல்கிறப்ப மைனஸ் ஏன் சார் போடுறோம், எஃப் வெக்டர் சிபின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு மைனஸ் mv ஸ்கொயர் பை ஆர் இன்ட்டு ஆர் கேப்பு. ஓகேவா? இப்போ மைனஸ் வந்து ஏன் சார் போடுறீங்க, மைனஸ் நெகட்டிவ் சைன் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எஃப் வெக்டர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு சொல்கிறோம். த டைரக்ஷன் ஆஃப் ஆர் வெக்டர் கேப் பாயிண்ட்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது யூனிட் வெக்டர் போடுறப்போ ஆர் கேப் போடுறோம். யூனிட் வெக்டர் போடுறப்ப என்ன பண்ணுறோம், ஆர் கேப் போடுறோம். ஸோ என்னது ஆர் கேப் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கவனிங்க, இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா
சென்டர் ஆஃப் த பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு, இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்ற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இங்கே ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷன் ஆகுது, பார்ட்டிகல் வந்து ரொட்டேஷன் ஆகுது. இப்போ ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ட்ஸில் இருக்கும், ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், இன்வெர்ட்ஸில் இருக்கும். சரியா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆர் கேப் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த ஃபார்முலாவில் எஃப்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் கேப், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் போடுறோம். சரி, அதாவது ஃபோர்ஸ் வெலாசிட்டி இப்படி இருக்கும், ஃபோர்ஸ் இன்வெர்ட்ஸில் இருக்கும். இங்கே வெலாசிட்டி இப்படி இருக்கும், ஃபோர்ஸ் இன்வெர்ட்ஸில் இருக்கும். இங்கே வெலாசிட்டி இப்படி இருக்கும், ஃபோர்ஸ் இன்வெர்ட்ஸில் இருக்கும். இங்கே வெலாசிட்டி இப்படி இருக்கும், ஃபோர்ஸு இன்வெர்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். This is, it should be noted that the centripetal force is the not other force, gravitational force. Centripetal force வந்து என்னது, gravitational force மாதிரி ஒரு அதர் ஃபோர்ஸ். சரியா, centripetal force வேறு, gravitational force வேறு, spring forceங்கிறது வேறு. சரியா, it can be said that force towards the center, the origin of the centripetal force, the origin of the centripetal force can be gravitational force towards the center அப்படின்னு சொல்கிறோம். The tension, the string, the frictional force, Coulomb force, etc. Any of these force can be act as a centripetal force. Next, in this case, whirling motion of a stone tied to a string, the centripetal force on a particle provided by the tensional force on the string. In the circular motion in an amusement park, the centripetal force is provided by the tension of the iron ropes. ஆக்சுவலாக இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்துலாம் வந்து என்ன ஆகுது, சர்க்குலர் மோஷனில் வேகமாக ரொட்டேஷன் ஆகும் இல்லையா, அதெல்லாம் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் டயக்ராம் கூட கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மோஷன் ஆஃப் சேட்டலைட் அரவுண்ட் த எர்த்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சேட்டலைட் ஆன் த எர்த்து, இந்த நியூட்டன் செகண்ட் லா, எஃப்எஸ் ஈக்குவல் டு என்னது, எர்த்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்பி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளானட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரோப்பு இருக்குது இல்லையா, இந்த ரோப்பை வந்து அப்படி சுற்றுறோம் அப்படின்னா இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ரொட்டேஷன் ஆகுது. ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஸ்டோன் அல்லது பாலை வந்து என்ன பண்ண ரொட்டேட் பண்ணுறாங்க கயிற்று ரோப்பில் கட்டி, ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ் டைரக்ஷனில் ரியாக்ட் ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்னு என்ன அர்த்தம், இந்த வேலிங் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். சரியா, வேலிங் மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னு இது வந்து வேகமாக ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கவனிங்க, இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு இங்கேருந்து இங்கே, இதேமாதிரி இங்கேருந்து இங்கே, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இங்கே, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இங்கே, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இங்கே, இப்போ ஆல் த பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லா டைரக்ஷனும் வந்து என்ன ஆகும், சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு ஃபோர்ஸ் வந்து என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகும். அதாவது இதை மையமாக வச்சு என்ன ஆகுது, இந்த சர்க்குலர் மோஷனில் ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது m is the mass of the satellite, v is the satellite speed of the satellite. Next, when a car moving on a circular track, the centripetal force given by the frictional force are between the road and types. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வருதுன்னு ஒரு இப்போ 2 கார் இருக்குது. இந்த 2 காரில் இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கார் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, அந்த கார் வந்து ஃபார்வேர்டில் வருது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜிங்க கிராவிடேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயும் அதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸு என் அப்படிங்கிற ஃபோர்ஸு அப்வர்ட்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி இந்த கேர்வ்டு ரோடுன்னு என்ன அர்த்தம், கொஞ்சம் வளைஞ்ச பாத்தில். சரியா, கேர்வ்டு பாத்துன்னு என்ன அர்த்தம், கர்வ்டு பாத் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த எல்லோ கலர் கார் வந்து என்ன ஆகுது, இப்போ டேர்னிங்காக இப்படி வர்றப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக இங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், கர்வ்டு ஃபோர்ஸு. அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் வந்து என்னது, இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கிள் மாதிரி இமேஜின் பண்ணுறோம். ஓகே, அப்படி சர்க்கிள் மாதிரி இப்படி இமேஜின் பண்ணி இப்படி வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார் இன் ஏ சர்க்குலர் ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லா, in the case the frictional force mv squared by r, m is the mass of the car, v is the speed of the car, radius. அதுக்கு அடுத்தது radius of the curvature of the track. Even when the car moves on a curved track, the car experiences centripetal force which is provided by the frictional force between the surface of the tire car. சரி, அந்த டயருக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம்.
சரியா, எஃப்சி கேப். இப்போ அந்த இப்போ டேர்னிங்கில் போகிறப்ப கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா லெவலாக கரெக்டாக ஓட்டணும்னு அர்த்தம். சரியா, டேர்னிங்கில் போகிறப்போ ரொம்ப ஹை ஸ்பீடில் போனீங்கன்னா டயர் வந்து என்ன ஆகும், அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகி கரெக்டான இது இருக்காது. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அப்செட் ஆகிறது, கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் டேர்னிங்கில் போகிறப்போ நம்மளாம் எரியாமலே என்ன பண்ணுறோம், நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணிடுறோம். ஓகே, ஒரு டேர்னிங்கை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா, கர்வ்டு ரோட்ஸில் வர்றப்போ கர்வ்டு ரோட்னா என்ன அர்த்தம், கர்வி ரோடு அப்படின்னு சொல்கிறோம். கர்வி ரோட்னா டேர்னிங் பொசிஷன். யாராவது ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறப்ப வேகமாக போகலாம், கவனிங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் வர்றப்ப என்ன பண்ணலாம், கார் வந்து வேகமாக வரலாம். அதே இப்படி வளைஞ்சி வர்றப்ப வேகமாக வர முடியுமா, வர முடியாது. அப்போ இந்த இடத்துல இங்கே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும், திருப்பி இங்கே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும், இங்கே வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகி அப்புறம் இப்படி திரும்புது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கு என்ன ரீசனா, அந்த டயருக்கும் அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். சரியா, இதெல்லாம் வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுடைய கான்செப்ட் தான். ஓகே, அதுக்கடுத்து when the planets and orbits around the sun, they experience a centripetal force towards the center of the sun அப்படின்னு சொல்கிறோம். Here the gravitational force the sun act as a centripetal force அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அது அப்படியே பாருங்கள். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு சன் இருக்குது, பிளானட் இருக்குது, இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு சன்னு அந்த பிளான் F mv²/r அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த 3.22 சம் இருக்கு இல்லையா, அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணியிருக்கு. F/cp = mv²/r. எம்மோட வேல்யூ என்ன, வியோட வேல்யூ என்ன, ஆர் என்ன, டைரெக்டாக டேட்டா சம்மிலே கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே பாருங்கள். ஹோம்ஒர்க், உங்களுக்கு ஹோம்ஒர்க்னு என்ன அர்த்தம், ஜஸ்ட் அதை அப்படியே பார்த்துருங்க. அப்புறம் 3.23 இருக்கு இல்லையா, இதுவும் வந்து என்னது ஹோம்ஒர்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வந்து என்ன பண்ணுங்கள், அதை அந்த ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது 3.7.2 த வெஹிக்கிள் ஆன் ஏ லெவல்டு சர்க்குலர் ரோடு அப்படின்னு சொல்கிறோம். வெஹிக்கிள் ஆன் ஏ லெவல்டு சர்க்குலர் ரோடுனா when a vehicle travel in a curved path there must be a centripetal force acting on it அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்வ்டு பாத்னா என்ன அர்த்தம், ஒரு வளைந்த பாதையில் வாகனங்கள் செல்லும்போது என்ன பண்ணணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசை நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The centripetal force is provided by the frictional force between the tire and the surface of the road அப்படின்னு சொல்கிறோம். Consider a vehicle of mass m. சரி, இந்த வண்டியோட வெயிட் வந்து மாஸ் எம்னு கன்சிடர் பண்ணுறோம். எவ்வளோ ஸ்பீடில் போகுது, v வெலாசிட்டி, சர்க்குலர் ட்ராக், ரேடியஸ் வந்து 6. There are three forces acting on the vehicle when it moves, shown in the figure சொல்கிறோம். The gravitational force mg acting downwards, the normal force n acting upwards, the frictional force fs acting the horizontal inwards along the road. இது எங்கே சார் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணும் இந்த டயக்ராம்லேயே பார்த்துட்டோம். இந்த டயக்ராமில் இந்த கார் டயக்ராம்லேயே பார்த்துட்டோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அதை வந்து மறுபடியும் திருப்பி இங்கே எந்த டயக்ராமில், இந்த டயக்ராம்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கார் இருக்குது, எல்லோ கலர் கார் இருக்குது, எம்ஜிஎன் ரெண்டு டயக்ராம்லையுமே போத்து டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. ஓகே, அதுக்கு அடுத்தது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். சப்போஸ் த ரோடு ஹரிஜான்டல் தென் நார்மல் ஃபோர்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த ஆப்போசிட். ஓகேவா, ஸோ த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை த ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஃப்ரிக்ஷன் வந்து உராய்வு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடு விச் ஆக்ட் ஆன் த டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக், தட் இஸ் mv²/r = fs அப்படின்னு சொல்கிறோம். fs அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். As we have already seen that the previous section, static friction is increasing from 0 to maximum, that is f is less than or equal to μs mg அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் there are two conditions possible. If mv²/r less than or equal to μs mg அப்படின்னு சொல்கிறோம். அல்லது μs is greater than or equal to v²/r and root of mu s rg is greater than b. சேஃப் டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். சேஃப் டர்ன் என்ன அர்த்தம், நம்ம கரெக்டாக இந்த காரை வந்து ஆக்சிடெண்ட் இல்லாமல் அதே மாதிரி என்ன சொல்கிறது,
அப்செட் ஆகாமல் கரெக்டாக போகணும் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். எதை கம்பேர் பண்ணுறப்ப மிஎஸ் அண்டு எம்ஜியை கம்பேர் பண்ணுறப்ப மிஎஸ் அப்படின்னா என்னது, எம்ஜினா எம்னா என்ன, ஜினா என்ன, எம்னா மாஸு, ஜினா ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி. சரியா, மிஎஸ்னா கோஎஃபிஷியன்ட் முதல்ல முன்னாடி டாப்பிக்லேயே பார்த்துருப்போம் மிஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த ஸ்டாட்டிக் இதை மூணும் எப்படி இருக்கணும்னா அதிகமாக இருக்கும். மையம் எம்இ ஸ்கொயர் பை ஆரை விட எப்படி இருக்கணும், அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கார் வந்து சேஃபாக போகும்னு சொல்கிறோம். ஓகேவா, த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் would be able to provide necessary centripetal force to bend the car road அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the coefficient of static friction between the tire and surface of the road determines the what maximum speed the car can safe turn அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எம்பி ஸ்கொயர் பை ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மிஎஸ் இன்ட்டு எம்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஆர் மிஎஸ் இஸ் லெஸ் தேன் பி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கிட். ஓகேவா, but the static friction is not able to provide enough centripetal force to turn the vehicle will start or skid அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சில இதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கங்க, பட் இந்த ஈக்குவேஷன் தான் முக்கியம். எம்பி ஸ்கொயர் பை ஆர் வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தால் மிஎஸ் எம்டி எம்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சேஃபாக கார் வந்து மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 3.7.3 இந்த சம்மு வந்து ஹோம்ஒர்க்காக பாருங்கள். அந்த 3.7.3 திஸ் இஸ் லாஸ்ட் டாபிக் இன் யுவர் லெசன், இன் திஸ் லெசன். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் லெவல் ஆஃப் சர்க்குலர் ரோடு. இப்போ இந்த 3 கார் அடுத்தடுத்து வருது. ஃபஸ்ட்டு காரு, செகண்ட் காரு, தேர்டு கார் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கார் என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் செகண்ட் கார் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி செகண்ட் கார் என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் தேர்ட் கார் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு கார் இருக்க வேண்டிய இடத்துக்கு செகண்ட் கார் வந்ததுன்னா அந்த ஃபஸ்ட் காருடைய பொசிஷனுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா, இந்த ஆங்கிள் டீட்டாலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு காருக்கு என்ன இருக்கோ அதே வேல்யூ செகண்ட் காருக்கும் அந்த இடத்துக்கு வந்தால் ஃபஸ்ட்டு கார் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு செகண்ட் கார் வந்துச்சுன்னா வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இன் எ லெவல்டு சர்க்குலர் ரோடுன்னா என்ன அர்த்தம், வளைந்த பாதை. சரியா, த ஸ்கிட்டிங் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Static friction means the coefficient of static friction depends on the nature of the surface which has maximum limiting value. சரியா, ஒரு மேக்ஸிமம் லிமிட்டிங் வேல்யூன்னா அந்த லிமிட்டிங் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி என்னாகாது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நடக்காது. அது என்ன சொல்கிறோம்னா, டு அவாய்ட் திஸ் ப்ராப்ளம் யூஸ்வலி டு அதர் எட்ஜ் ஆஃப் த ரோட் ஸ்லைட்லி ரைஸ்டு கம்பேர்ட் டு இன்னர் எட்ஜ் shown in figure 3.44. This is called banking of roads of tracks அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, this introduced that inclination அர்த்தம் உள்ளீடு. சரியா, the angle is called banking angle. the banking angle எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டுக்கும் இந்த பேங்கிங் ஆங்கிள்லாம் என்ன அர்த்தம்னா கவனிங்க, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த வேல்யூக்கும் இந்த இதுக்கும் உள்ள இந்த ஆங்கிள் வந்து என்ன சொல்கிறோம்னா பேங்கிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் எட்ஜ் ஆஃப் த ரோட் இஸ் ஸ்லைட்லி ரைஸ் டு அவாய்ட் த ஸ்கிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது let the surface of the road make an angle theta horizontal surface, then the normal to the surface makes the same angle theta with the vertical அப்படின்னு சொல்கிறோம். சரி, சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் along the surface என்னது மேக்கிங் at an angle theta in horizontal surface. சரியா, ஹரிஜான்டல் சர்ஃபேஸில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. த நார்மல் ஃபோர்ஸு மேக்ஸு சம் ஆங்கிள் டீட்டா. அப்போ நார்மல் ஃபோர்ஸு பேஸ் பண்ணி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஹரிஜான்டல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த 2 டீட்டாவோட வேல்யூ வந்து கரெக்டாக இருந்ததுனா தான் அந்த கார் வந்து கரெக்டாக டேர்ன் ஆகி பாஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த டேர்னிங்கில் ஏதாச்சும் ஒன்று ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, தேர் ஆர் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த கார். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி, இன்னொன்று நார்மல் ஃபோர்ஸ் என்ன. We can resolve into components the 2 components n cos theta and n sin theta as shown in figure. The component n cos theta balances downward gravitational force mg. Component n sin theta will provide necessary centripetal acceleration by using Newton's second law. N cos theta is equal to mg
இப்போ n sin theta is equal to mb square by r அப்படின்னு சொல்கிறோம். பை டிவைடிங் த ஈக்குவேஷன் அப்போ n cos theta by sin theta என்ற இடத்துல என்ன பண்ணுறேன், tan theta போடுறீங்க. அது n sin theta divided by n cos theta is equal to n கேன்சல் ஆயிரும். அப்போ sin theta by cos theta is equal to tan theta. m கேன்சல் ஆயிரும். அப்போ v square by rg போடுறீங்க. அப்போ v எடுத்திங்கன்னா root of rg into tan theta. The banking angle theta is the radius of the curvature of the road. Radius of the curvature na the track determines the safe speed car at the turning அப்படின்னு சொல்கிறோம். If the speed of the car exceeds the safe speed, then it starts to skid outward, but the frictional force comes into the effect, provides an additional centripetal force. Okay, at the same time, if the speed of the car is little lesser, safe speed start to skid inward the frictional force. Frictional force வந்து இன்வெர்ட் டைரெக்ஷன் இருக்கிற மாதிரி. இன்வெர்ட்னா என்ன அர்த்தம்னா அந்த அந்த வலைப்பரப்பு இருக்கு இல்லையா, அந்த வலைப்பரப்புக்கு மூடிய பரப்பில் இருக்க டயரில் தான் வந்து என்ன ஆகும், உராய்வு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம். ப்ரிவெண்ட் இன்வெர்ட் ஸ்கிட்டிங். ஹவெவர் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் சஃபிஷியன்ட்லி கிரேட்டர் தென் த கரெக்ட் ஸ்பீட், தென் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேனாட் ஸ்டாப் த கார் ஃப்ரம் ஸ்கிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அது எக்ஸாம்பிள் 3.25 செம்ம பார்த்துக்குங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இது 3.7.4 அது வந்து உங்களுக்கு இல்லை கண்ணு, அதை என்ன பண்ணிடுங்க, சைக் அவுட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா 3.7.4 உங்களுக்கு வந்து கிடையாது. 3.7.4 கிடையாது, நெக்லெக்ட் அடி சைக் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது 3.7.5 உங்களுக்கு கிடையாது, அதையும் சைக் அவுட் பண்ணிடுங்க. இந்த டயக்ராம்லாம் கிடையாது, சைக் அவுட் பண்ணிடுங்க. இதுவும் கிடையாது, சைக் அவுட் பண்ணிடு. இந்த பேஜஸ்லாம் எதுவுமே இல்லை, இதெல்லாம் இந்த டயக்ராம் 3.7.6ம் கிடையாது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 3.2.6 3.7.7 இதெல்லாம் கிடையாது. இதை பார்த்துக்குங்க, இந்த டேபிள் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இதை மட்டும் என்ன, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்தது. இந்த டேபிளேஷன் என்ன பண்ணுங்கள், ஒரு தரம் படிச்சுட்டு பார்க்காம டெஸ்ட் எழுதிடுங்க இன்றைக்கி. ஓகேவா, இன்றைக்கி ஹோம்ஒர்க் உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா, அதுக்கடுத்து சம்மரி இருக்கு இல்லையா, சம்மரியில் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது, எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம சிலபஸில் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு பார்க்காம எழுதுங்க. ஓகேவா, சரி. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோ வந்து என்ன அப்படின்னா 4th லெசன் போயிடலாம். இதில் 1 மார்க் இருக்குது. இப்போ இந்த 1 மார்க் வந்து நீங்கள் மண்டே கிளாஸ்க்கு வருவீங்க, மண்டே வந்து அது கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 4th லெசனில் வந்து என்ன டாபிக் இருக்குது, என்ன டாபிக் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம். 4th லெசன் கொஞ்சம் சின்ன லெசன் தான். ஸோ ஒர்க்கு எனர்ஜி பவர் அப்படிங்கிற லெசனை செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், see you.